இந்த நாமக்கல் மண்ணிலே எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, குடும்பத்தில் நிலவும் குழப்பங்களுக்கு அதிக காரணம் யார்? கணவன்மார்களா, மனைவிமார்களா, பிள்ளைகளா, இல்லை உறவுகளா, இல்லை குழப்பங்கள் ஏதும் இல்லை, குதூகலமே. இன்னைக்கு எல்லார் வீட்டிலையும் தாத்தாவுடைய பேரை குழந்தைக்கு வைப்பாங்க, பாட்டியுடைய பேரைய பொண்ணுக்கு வைப்பாங்க. அது ஏன் வைக்கிறோம்? தான் கூட அவங்க எல்லாட்டையும் அவங்க நினைவா நம்ம குழந்தைகளை அவங்க பேர் வச்சு கூப்பிடுறப்ப தான் பரிபூர்ணமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறான்ல அந்த பையன் அந்த பொண்ணு, எல்லாரும் அந்த சந்தோஷத்துக்காக தான் அதை நம்ம பேர் வைக்கிறோம். எல்லா தகப்பனுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா? தான் படிக்காட்டி பரவாயில்லைங்க, தான் சந்ததி படிக்கணும், ஆனா எதிர்காலத்தில் வரக்கூடிய வருங்கால சந்ததி படிக்கணும்னு ஆசைப்படுவாய்யா. அந்த குழந்தைய ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்தி விட்டு அந்த குழந்தையினுடைய வாயில இருந்து ஒரு 4 வார்த்தை ABCD பேசுறேன்னு ஆசைப்படுவான். பாத்தீங்களா? அதுதாயா குதூகலம், அதுதாயா சந்தோஷம். அப்ப நம்ம கூட்ட நான் படிக்கலின்னா பரவாயில்ல, குழந்தை படிக்கிட்டுன்னு சொல்லுது, ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப இருக்கிற அப்பனம்மா கூட்டம் தான் என்ன படிக்க நினைச்சானோ அதைத்தான் தான் பையன் படிக்கணும்னு நினைக்கிறேன். 10th பாலா போனாய் 410 மார்க் எடுத்தேன். சயின்ஸில் பெயிலா போவான்னு வீட்டில் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு நொறுங்கழுது. எந்த விளங்காத வாத்தியார் திருத்தினானோ அதில் 92 மார்க் போட்டு வச்சுட்டேன். எனக்கு ஆசை ஒரு டீச்சராக வந்திருக்கலாம், பள்ளிக்கூடத்து பசங்களை 4 பேருக்கு நல்ல புத்தி சொல்லலாம்னு. இந்த 410 மார்க் 10th எடுத்தாங்களா, அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாம் சேர்ந்து என்னன்னாங்கோ, அடைய 410 மார்க் எடுத்துருக்கிற, நீ தோட்டம் தரவு கிடக்குது, நீ இவன் போய் படித்த இனத்தை கிழிக்கிற, கம்முன்னு எரும மாடு 4 எருமை இருக்குதுங்க எங்கள் வீட்டில், மேட்சா மேய்க்கிறான்னு அக்கம் பக்கத்துக்காரெல்லாம் உட்கார வச்சுட்டாங்க. இந்த மாதிரி அப்ப மேட்சா, இந்த மாதிரி சொந்தக்கார மேட்சா எந்த பையன் சாதிக்க முடியும்? நான் கேட்குறேன். நிராகரிக்கிற உறவுகளை நீங்க தூண்டுகோல்னு எடுத்துக்கங்க, அரவணைக்கிற உறவுகளை நீங்க வழிகாட்டின்னு எடுத்துக்கங்க. வாழ்க்கை ரொம்ப குதூகலமா இருக்குயா. அதனாலதான் ஐயா சொல்றேன், குழப்பமே இல்லையா, குடும்பம் ஒரு குதூகலமான விஷயம். என் வீட்டுக்காரி ஒரு கோலம் போட்டா, டிவிக்காரங்க ஒரு கோல போட்டி வச்சாங்க ஐயா. கோல போட்டி வச்சாங்க, 4 மணிக்கே எழும்பி கோலம் போட்டா. அன்னைக்கு தான் 4 மணிக்கு எழும்பியிருக்கா. கோலம் போட்டுட்டு என்ன கூப்பிட்டு அத்தான் வாங்க கோலம் போட்டிருக்கேன் நல்லா இருக்கான்னு பாருங்கன்னா, நான் போய் பார்க்கேன், எக்கா எங்க அம்மா படத்தை அப்படி வரைஞ்சி கோலமா போட்டிருக்கா, முடிக்கு கருப்பு நிறம், மூக்குத்தி எல்லாம் வச்சிருக்கா. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எடி அடி பயவுள்ள இவ்வளவு பாசம் எங்க அம்மா மேல வச்சிருந்தாடி, எனக்கு சந்தோஷமா இருக்காடின்னு. அதுக்கு அவ சொல்றா, அந்த கிளை மேல பாசமும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, சண்டைக்கு வந்தா தூக்கி போட்டு மிதிக்க முடியல, ரோட்ல கோலம் போட்டா வரவும் போறோம்னா மிதிச்சுட்டு போறோம்ல, சந்தோஷமா இருக்கலாங்க ஐயா. அதனாலதான் ஐயா நான் சொல்றேன், தாயை சொல்றேன். ரோட்ல போறவன் வரவெல்லாம் மிதிச்சு அழியிறது மட்டும் இல்ல, மழை வந்தா அந்த ஆளை ஆத்தோடி போட்டு அப்படியாவது போட்டுன்னு நினைக்கிறாள் ஐயா. அதனால சொல், மனைவிதான் குடும்பத்துக்கு குழப்பத்திற்கு காரணம். மனைவி என்பவள் குடும்பத்தின் குழப்பமே. கல்யாணம்னா என்னங்க ஐயா? சும்மா கண்ணாலம்னா எப்படி இருக்கணும்னா, ஆடல் பாடம் ஆர்கெஸ்ட்ராலாம் போட்டு அமர்க்கலப்படுத்துறதுங்களா கல்யாணம்? இல்ல திங்க முடியாத அளவுக்கு சோத்தை அள்ளி போட்டு பாதித்தையுமே பாதி வச்சுட்டு போவான், மீதி பூரா எடுத்த வெளியே கொட்டுவியா. இப்படி நடத்துறதுங்களா கல்யாணம்? கிடையாதுங்கய்யா. சும்மா பட்டு பளபளன்னு பவுனும் போட்டு பளபளக்க பவுசு காட்டிட்டு தெரியுது கல்யாணமா? கிடையாதுங்கய்யா. சும்மா கல்யாணம்னா 10 பொருத்தம் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து, 9 கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்கிற ஒரு நாளை பார்த்து, 8 திசையில் இருக்கிற சாமியை கும்பிட்டு 7 மலையானேன்னு புருஷன் முன்னாடி 7 அடி எடுத்து வச்சு அறுசுவ உணவை ஆக்கி போட்டு பஞ்சபூதங்களும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு பயந்து, அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4 தான் நமது லட்சியம்னு நினைச்சு அக்னி சாட்சியா 3 முடிச்ச போட்டு 2 உயிர் ஓர் உயிரா கலக்குது பாருங்க, அதுதாயா கல்யாணம். இந்த மாதிரி பண்ணாதாயா குடும்ப கோயிலா இருக்கு, இல்லையின கோர்ட்டு மாதிரி தகராறாத்தாயா இருக்கு. உறவுகள், நான் 10ஆவதுல 366 மார்க் வாங்கினேன் ஐயா, கணக்கில் 99, அறிவியல்ல 45, 375 மேல மார்க் வாங்கினாதான் மேத்ஸ் குரூப், 375க்கு கம்மியாக மார்க் வாங்கினா பியூர் சயின்ஸ் குரூப் தான் கொடுப்பாங்க. நான் வாங்கியிருக்கிறது சயின்ஸில் 45 மார்க். நான் சயின்ஸ் குரூப் எடுத்தால் என்னுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு என்னுடைய உறவுக்காரர் சித்தப்பா இருந்து அந்த ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு 1 வாரம் எனக்காக மேத்ஸ் குரூப் வாங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாடு. மேத்ஸ் குரூப் வாங்கி கொடுத்துட்டு நான் பட்ட சந்தோஷத்தை விட அவர் சந்தோஷப்பட்டு என்னை பார்த்தாரு பாரு, அதுதான் உறவு, அதுதான் உறவு. அதோட இல்லை, என்னுடைய நான் வந்து 20 வருஷமா என்னுடைய ஆசை வந்து இன்ஜினியர் ஆகணுங்கிற ஆசை தான். 20 வருஷமா இருந்துட்டு கடைசியில் நான்
டுவெல்த்தில் வந்து 822 மார்க் வாங்கினேன் ஐயா. வாங்கிட்டு எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து கவுன்சிலிங் கார்டு வந்தது. நானும் போனேன். ஆனால் கடைசியில் அங்கேருந்து வெறும் 0. எல்லா சீட்டும் பிசிக்குள்ள அத்தனையும் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு என்னோட 20 வருஷ கனவும் அந்த கடல் மெரினா கடற்கு அலையா போச்சு பாரு. அன்னைக்கு நான் தவிச்ச தவி. அன்னைக்கு என்னுடைய மாமா அதே மெரினார் கடற்கரையில, நீ இன்னைக்கு ஒரு இன்ஜினியர் ஆனா ஒரு இன்ஜினியர் தான் ஆக முடியும், நீ ஒரு ஆசிரியர் ஆனா வருஷத்துக்கு 50 இன்ஜினியரை உருவாக்க முடியும், எனக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டி எனக்கு வழி காமிச்சார் பாரியா. அது ஒரு உறவு. என்னை மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு இந்தியாவில் குதூகலமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி அவங்க குடும்ப உறவுகள், தாய் தகப்பன் நண்பர்கள் உறவினர்கள் தான் ஐயா. அதனால கண்டிப்பா குடும்பத்துல உறவுகளால தான் குதூகலமேன்னு சொல்றேன் ஐயா. இன்னைக்கு நியூயார்க்ல இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையில இசை கச்சேரி ஒண்ணு நடக்குதுங்கய்யா. நீங்களும் நினைக்கலாம் உலக சமாதானத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்புல இசை கச்சேரியான்னு. ஆனா அது நம்ம தமிழ்நாட்டு பாடகரோட இசை கச்சேரி, தமிழ் இசை கச்சேரின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப நான் பெருமைப்படுவேன். ஏன் தெரியுங்களா? அந்த இசை கச்சேரியை நடத்தினதே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவங்க தாயா. அந்த அம்மா தான் போற இடத்துக்கெல்லாம் எப்படி தன்னோட சங்கீதத்தை பெருமைப்படுத்துவாங்களோ அந்த அளவுக்கு தன்னோட கணவனையும் பெருமைப்படுத்துவாங்கய்யா. இந்த அம்மா மாதிரியே வாழ்க்கையில எவ்வளவு முன்னேற்றத்துக்கு போனாலும் சரி, தன்னோட கணவனை பத்தி பெருமைப்படுத்துற ஒவ்வொரு மனைவிகளும் இந்த ஊர்ல இருக்கதா செய்யறாங்க, குடும்பத்துல இருக்கதா செய்யறாங்க. அதே மாதிரி தன்னோட மனைவி எவ்வளவு திறமை வச்சிருந்தாலும் அதை வீணடிக்காம தான் மனைவிக்காகவே வாழ்ந்து அவங்கள வாழ்க்கையில முன்னேற்ற வைக்கிற எத்தனையோ கணவனும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறாங்க. இல்லைன்னு யாரும் மனசாட்சி தொட்டு சொல்லாதீங்க. இவங்கெல்லாம் சண்டை ஓடுறதுக்காக பேசாம சமாதானத்துக்காக உட்காந்து பேசி பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா அந்த குடும்பம் குதூகலமா தாங்க இருக்கும், குதூகலமா தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், நீ கணவன் சொல்ற மாதிரி நடக்கணும் ஐயா மனைவி. அதே மாதிரி மனைவி சொல்றபடி கணவன் கேட்பான். முதல்ல நீ கேளு. நாங்க கேட்டோமா லிப்ஸ்டிக் போடையா சொன்னோம். என் பொண்டாட்டி நீ லிப்ஸ்டிக் போட்டா தான் அளவா இருப்ப அப்படின்னு எந்த ஆம்பளையா விரும்புறானா? எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் சைக்கிள் கடைக்கார பொண்டாட்டிக்கு லிப்ஸ்டிக் போடணும்னு ஆசை என்னாச்சு. புருஷனுக்கு தெரியாம அந்த லிப்ஸ்டிக்கை வாங்கி சன்னல்ல வச்சிருக்கான். நல்லா கேட்டுக்குங்க. சைக்கிள் கடைக்கார பொண்ணு என்ன வச்சிருப்பான்? பஞ்சர் ஒட்டுறதுக்கு சொல்யூஷன் வாங்கி வச்சிருப்பான். இந்த பாய் சொல்யூஷன் வாங்கி அதே சன்னல்ல வச்சிருக்கான். 4 மணிக்கு நாசிரியத்துக்கு கல்யாணத்துக்கு போகணும். 10 சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லி 10 அவசர அவசரமா சொல்யூஷன் எடுத்து மோரையெல்லாம் தேய்ச்சி கடைசியில் அவ நினைச்ச மாதிரி உதடி சோப்பாயிடுச்சு. ஏன்னா உரிச்சு 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 எடுத்துட்டாங்க. இந்த இது யாருக்கு வேணும்? செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்கிரியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சலோடையில் அலையிறியே, கணவன் மட்டும் காணும் அழகை கடகள் விரித்து காட்டிரியே. ஏன் சொன்னா என்ன கொஞ்சம் என்ன உங்களால என்கிட்ட நிக்க முடியாமலே மல்லுக்கு. நீங்க கோயம்புத்தூர் பாசையில கொல்லோங்கிறிய எனக்கு ஒரு இளவு புரியுது இல்ல. என்ன எஸ்கியூஸ் மீ, காலைல வேணாலும் விடுறப்பா, கொஞ்ச நேரம் இந்த விட்டு கடிச்சு துப்பிடாத. இருமையா ஐயா ஐயா நல்லா இருப்பையா. என் பொண்டாட்டியை விட மோசமா இருக்கிறிய, சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? அவ வீட்டுல பேச முடியாது. இவ்வளவு நேரம் இங்க வந்து பேசுறேன். உயிரை வாங்காதடே. தூத்துக்குள்ள வந்திருக்க யாரையோ பொண்ணு கொடுத்த அதை சொல்லுமே எனக்கு. முதல்ல உனக்கு 4 பொண்டாட்டியை கட்டி விட்டா தான் ஒன்ன திருத்த முடியும்யா. ஒரு பொண்டாட்டி போதாது. நான் எங்க அம்மாட்ட பொண்ணு பார்க்க சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவானாச்சு. பொண்ணு சோப்பா இருக்கணும், சுண்டுனா ரத்தம் வரணும்பா. நான் என் பொண்டாட்ட சொல்லல, எங்க அம்மாட்ட என்ன சொன்னேன், எம்மா எனக்கு வர்ற பொண்ணு வத்தலோ தொத்தலோ கருப்போ செவப்போ நெட்டையோ குட்டையோ எதா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பொண்ணு அடக்கமான பொண்ணாக இருக்கணும்னா அண்ணன். எங்கள் அம்மாவும் புரோக்கர்கிட்ட சொல்லியிருக்கான். புரோக்கர் 6 மாதமாக அலைஞ்சிருக்கான். பிச்சைக்கார மாதிரி தெருவோடி அலைஞ்சிருக்கான். ஒருத்தையும் சிக்கலை. கடைசியில் என்ன தம்பி வா, என்ன பொண்ணு கேட்ட? அடக்கமான பொண்ணு வாணி 2 கிலோமீட்டர் நடத்தி கூட்டு போய் சுடுகாட்டுக்கு கூட்டு போயிட்டான். அங்கே போய் சொல்கிறான், தம்பி இது போன மாதம் அடக்கமான பொண்ணு, இது இந்த மாதம் அடக்கமான பொண்ணு, இது போன வாரம் அடக்கமான பொண்ணு, இது இப்போ சுட சுட அடக்கமான பொண்ணு இருக்குங்க. அப்போ அடக்கமே இல்லையே. நீங்க ஏன் நான் சொல்றதுல தப்பு சொல்றீங்களே? எதுக்கு சொல்றான்? ஏன் வீட்லயும் தொல்லை, நாட்டிலையும் தொல்லை. ரோட்ல பஸ்ல போனா ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு வைங்களேன், பொண்டாட்டியெல்லாம் பார்த்தாயா கூட்டு போனோம். அங்கிருந்தே அக்ரிமெண்ட் போட்டு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு தான் தகராறு பண்ணாம வருவியா அப்படின்னு கேட்டு கையெழுத்து வாங்கி தான் கூட்டு வரணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாயா. அன்னைக்கு பஸ்ஸில் 2 பொண்டாட்டி உட்காந்துருக்கான், பின்னால ஒரு ஆம்பளை இருக்கான் என்ன மாதிரி. இந்த 2 பொம்பளையும் ஒருத்தி லேசாக மழை அடிச்சு பார்த்துங்க சாரல், ஒருத்தி சன்னலை திறக்கா, ஒருத்தி அணைக்கா, ஒருத்தி என்ன பிரச்சனைன்னா ஒருத்தி சொல்றா மழை வருதான்,
ஜன்னலை திறந்து வச்சா குளிர் அடித்து செத்து போயிடுவான். ஒருத்தி சொல்கிறா நான் ஜன்னல் அடைச்சி வச்சா நான் புழுங்கி செத்து போயிடுவேங்க. பின்னால் ஒருத்த உட்காந்துருந்தா பார்த்தியா என்ன மாதிரி அப்ராணி. அவன் சொன்னான், ஓ கண்டக்டர் இங்கே வாரோம், நான் சொல்கிற மாதிரி கேளும், ஒழுங்காக வண்டி ஓடும். முதல்ல ஜன்னலை திறந்து வையும், ஒருத்தி குளிர் அடித்து செத்துருவான். ரெண்டாவது ஜன்னலை அடைச்சிரும், இன்னொருத்தி புழுங்கி செத்து போயிடுவான். நம்ம அழகா வண்டியில் போயிடலாம். கண்டக்டர் கேட்டான், உம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு பேர் வருவே, ஓய் அந்த 2 பேர் புருஷங்காரன் வந்து என்னெல்லாவே கேட்பான்னா. இவன் சொன்னா ஒன்றும் கேட்க மாட்டான், அந்த 2 சனியனையும் கட்டி அழுறது நான் தான், சந்தோஷமா இருக்கலாங்க. அப்போ என்ன, வீட்லையும் பொண்டாடி தொல்லை, வெளியே வந்தாலும் பொண்டாடி தொல்லை. அதனால தான் சொன்னா, ஒரு 3 முடிச்சாலே முட்டாளு ஆனே, கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் சேருக்குள்ளே, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே. இது பாட்டு ஒன்று தான். ஆனால் தமிழ்நாட்டில் 6.5 கோடி பொண்ணு கனவு மாறணும் இதை தான் மனசுக்குள்ளே பாடிட்டு இருக்காங்க. அதனால ஐயா, குடும்பத்தில் குழப்பங்கிறது மனைவியால குழப்பமே குழப்பை நான் சொல்றேன். குடும்பத்துல பொண்டாட்டி ஒரு பிரச்சனைன்னு பேச வந்திருக்கிறியா? குடும்பத்துல பொண்டாட்டி இல்லைன்னா ஏதியா நிம்மதி? அடுத்த ஜென்மத்துல நான் மஞ்சுநாதனா பிறப்பேன். இந்த வேற அந்த மணி அந்த மகராசை தூத்துக்குடிக்கார கூமட்டில் குத்திப்படுவேன். மூஞ்சப்பாரு மூஞ்ச. அவர் அந்த ஜென்மத்துல பிறக்கும்னு சொல்ல முடியுமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். என்ன நீ என்னவா பண்ணியோ உம்பண்டாட்டி உனக்கு அப்படி வந்து வாச்சு. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா இந்த ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டியிருக்கேன், நீ எனக்கு மாப்பிள்ளையா பிறக்கணும்டா, கணவனா பிறக்கணும். இன்னைக்கு வந்ததெல்லாம் அன்னைக்கு நான் போட்டு வாங்கணும். ஒரு கணவனுக்கு ஒரு மரியாதை இருக்கா? எங்க மதிக்கிறா? இந்த மரியாதையை கொடுங்க, நாங்கள் உங்களை மதிக்கிறோம், காலில் விழுந்து கும்பிட்றோம். ஆனால் ஒன்று ஐயா, எங்கள் வீட்டில் சண்டை நடக்கும், பயங்கரமாக சண்டை நடக்கும் எனக்கும் பொண்டாட்டிக்கும். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அதிலே கட்டுப்பட்டு முடிச்சிருவா. இப்போது அருவாயை தூக்கிட்டு வரட்டுறான்னு வைங்களேன், என்ன நீ ஏன் சந்தோஷப்படு, அருவாயை தூக்கிட்டு வரட்டுறான்னு வைங்களேன், ஓடி வருவா, வரட்டுவா, ஓடுவேன், திரும்பி நிற்பேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், அருவாய் கிளப்பட்டுருவா. என்ன தெரியுமா சொல்லுவேன்? மன்னிச்சுக்கேன்னு சொல்லுவேன். இதை எல்லாரும் செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. அதை இத்தனை நாளா செய்யாமதான் இந்த வேதாளம் ஜங்கு ஜங்குன்னு குதிச்சிருக்கும் போல இருக்குது. நான் கேட்குறேன், பொம்பளை கழுத்தில் இருக்கிறதுனால தாலியா தொங்கிட்டு இருக்குது. ஆம்பளை கழுத்தில் இருந்தா அது கழுத்தில் இருக்குமா? வரிசையா டாஸ்மார்க் கடையில் தொங்கு. அவன் கணக்கு போட்டு வச்சிருப்பேன், இது சுப்பன முதலியார் தாலி, இது ரங்கப்பகாவட்ட தாலி, இது சோமசுந்தரம் தாலி. அதனாலதான் கடவுளா பார்த்து சில பொறுப்புகளை பொம்பளை கிட்ட கொடுத்த. உண்மையே சத்தியமா சொல்றேன் ஐயா, உங்க பொண்டாட்டிக்கு பொறுமைக்கான நோபல் பரிசு கண்டிப்பா இந்த வருஷம் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். தூத்துக்குடியில பிரச்சனைன்னு புறப்பட்டு நாமக்கலுக்கு வந்தா, நாமக்கல் நீ இப்படி ஒரு பிரச்சனையா? நொந்துட்டயா? ஆனா ஒரு அருமையான மனைவி வச்சு மேய்க்க முடியாம அவர் கஷ்டப்படுறாரு. தெரிஞ்சிட்டமையா, நான் தெரிஞ்சிட்டமையா ஐயா, அவங்க காலில் வந்து நான் தெரிஞ்சிட்டமையா. இனிமேல் என் மனைவியை பற்றி ஒண்ணுமே சொல்ல மாட்டோம்யா. தெரிஞ்சிட்டமையா. இனிமேல் வர்ற மனைவியை நல்லா வச்சிருப்பையா. எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க ஐயா. ஒன்னான சாமி ஒதுங்கி நிக்குதாமா, பொடக்காளி சாமி புங்கிலையும் கேக்குதாமா, சாமியே நடந்து போகுதாமா, இந்த பூசாரிக்கு புல்லட் வேணுமாம் ஐயா. குடும்பங்களில் நிலவும் குழப்பங்களுக்கு காரணம் யார்? 1 கணவன்மார்களா, 2 மனைவிமார்களா, 3 பிள்ளைகளா, 4 உறவுகளா? இல்லை, குழப்பங்கள் ஏதும் இல்லை, குதூகலமே. இப்படி 5 தலைப்பு. இந்த தலைப்புல அது இவங்க காரணமா அவங்க காரணமா என்று சொல்லி இவங்க மேல குற்றம் சுமத்தலாம், அவங்க மேல குற்றம் சுமத்தலாம். இங்க ஒரு சகோதரி பேசினார், பிள்ளைகளால் தான் தொல்லைகள் என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், பிள்ளைங்க இல்லாட்ட என்ன வாழ்க்கை? ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பண்ணிக்காதீங்க, குழந்தைகளால தொல்லை. நான் ரொம்ப பெரிய ஆர்குமெண்ட்லாம் பண்ணவே இல்லை, சிம்பிள். பிள்ளைகள் அவர்கள் தொல்லைகள் என்று நினைத்தால் ஏன் பெத்துக்கணும்? பெத்துக்க வேணாமே. ஒருத்தர் கல்யாணம், ஒருத்தர் ஹாய் ஹவ் ஆர் யூ, 2 பேரும் அப்படியே போங்க, ஜாலியாக வாழுங்க, முடிச்சிருங்க லைஃபை. எதுக்கு பிள்ளை குட்டி? பிள்ளைகள் இல்லாத வீடு பேய்கள் நுழையக்கூடிய வீடுன்ட்டாமா. நீ உலகத்தில் எங்க வேணாலும் கோடி கணக்கில் சம்பாதிங்க. அமெரிக்காவுக்கு போயிட்டு வாங்க, ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கண்ட்ரிக்கும் போயிட்டு வாங்க,
எந்த லேண்ட் வேணாலும் போங்க, கடைசியில வீட்டுக்கு வந்து அந்த பிள்ளைங்களோட முகத்தை பார்க்கணும்னு ஓடி வரான இந்த உறவு இல்லாட்டா வாழ்க்கை. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், த ஹோம் இஸ் த பெஸ்ட்னா வீடு தாங்க உலகத்தின் சொர்க்கம். புள்ள குட்டி இல்லாட்டா என்ன இருக்கு? அதாவது தன்னோட குழந்தைய அந்த குழந்தைங்களோட மழலை பேச்சு கேட்கறதுல ஒரு சுகம் இருக்கு. அந்த சுகத்தை தவிர என்ன இருக்கு உலகத்துல? சம்பாதிக்கிறது எல்லாமே நானே சம்பாதிச்சேன், நான் வந்து நல்ல சொக்கா எடுத்து போட்டுக்கிட்டேன், நான் நல்ல பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன், நான் நல்ல வாட்ச் கட்டிக்கிட்டேன். நான் கட்ட முடியாத வாட்சை என் புள்ள கட்டினா அதுல கிடைக்கிற சுகம் தாங்க சுகம். நான் பார்க்க முடியாத உலகத்தை என் புள்ள பார்த்தா, என் பொண்ணு பார்த்தா அதாங்க சுகம். எனக்கு இல்லாத வாழ்க்கை என் மகனுக்காவது அமையட்டும். நம்மளால, நான் குடிசையிலேருந்து வந்தாருனாலும் என் பிள்ளையாவது நல்ல பங்களா கட்டி வாழணும்னு ஒவ்வொரு அப்பனும் தாயும் நினைக்கிறாங்க. அவங்க தாங்க நல்ல அப்பா அம்மா. அதனால பிள்ளைங்க என்ன தொல்லைங்க இருக்க தான் செய்யும், சில குறும்புகள் இருக்க தான் செய்யும். ஏன் நீங்க குறும்புகள் பண்ணலையா? உங்க வயசுல நீங்க குறும்புகள் பண்ணா நீங்க தாங்கி உங்க அப்பா அம்மா தாங்கணும். ஆனா உங்க பிள்ளைங்க குறும்புகள் செஞ்சா நீங்க தாங்க மாட்டீங்க. அது என்ன நியாயம்? ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேங்க, உலகத்திலே பெரிய இது எது தெரியுமா? ஒரு தாயும் தந்தையும் தான். ஒரு அப்பன் திருவிழாவில் தன் பிள்ளைய கிராமத்தில் பார்க்கலாம், கிராமத்தான் பட்டி காட்டான்னு நீங்க நினைப்பீங்க. அந்த குழந்தைய தோல் மேல தூக்கி வச்சுட்டு அவன் போவான். என்ன காரணம் தெரியுமா? தான் பார்க்காத உலகத்தை கூட தன் புள்ள உயரத்துல இருந்து பார்க்கணும்னு தான் அவன் தோல்ல சுமக்கிறான். எப்படி தன் தேசத்தை ஆளக்கூடிய ஒரு தலைவன் என்பவன் தன் நாட்டில் வாழக்கூடிய மக்கள் நன்றாக வாழ வேண்டும், அவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்ல மழை பெய்யுது, அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னு தான் வாழக்கூடிய மக்கள் சந்தோஷப்படுறதை பார்த்து எவன் நல்லா ஆனந்தப்படுறானோ அவன் தான் உண்மையான தலைவன். நாட்டுக்கு அப்படி ஒரு தலைவன் மாதிரி வீட்டுக்கு ஒரு நல்ல தலைவன் இருந்தா பிள்ளைகளை தொல்லைகளை நினைக்க மாட்டான். அதனால பிள்ளைகளை தொல்லைகள்னு சொல்லாதீங்க. அடுத்து இந்த உறவுகள்ன்றீங்க, அது உறவுகள் என்ன? வாழ்க்கை என்பது அது வானம் போல, இந்த உறவுகள் என்பது வந்து போகும் மேகம் போல. மேகம் என்பது வரும் போங்க, வானம் தாங்க நிரந்தரம், நம்ம வாழ்க்கை தாங்க நிரந்தரம். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில அந்த உறவினர்கள்லாம் தொல்லை கொடுத்தாங்கன்னு சொன்ன மாதிரி சில உறவுகள் தொல்லை கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதையெல்லாம் மீறி வாழ முடியும். எப்படின்னா, இதோ இந்த சகோதரர் சொன்னாரு, அவரோட வாழ்க்கையில உறவுகளே நல்லா வந்தது, அது நல்ல உறவுகள். அது எப்படின்னு கேட்டா, சிலரோட வாழ்க்கையில நல்ல சிறகம் அழிஞ்சா நல்லா பறக்கிறோம், நல்ல சிறகு இல்லாமல் சிறகு உடைஞ்சிட்டா பறக்க முடியாம தவிக்கிறோம். இது சிறகுடைந்த பறவை, இவர் சிறகமைந்த பறவை. காப்பி குடிக்கிறீங்க, காப்பி குடியில போட்டு சக்கரை போடுறீங்க, சக்கரைக்கு போட்டு கலக்கணும், அப்பதான் டேஸ்டே. அதே மாதிரி இந்த உறவுன்றவன் வந்து குழப்புவான், குழப்புனாதான் உனக்கு லைஃப். இவருடைய பிரச்சனை வீடோட இவன் சொந்தக்காரங்க தான் பேசுவாங்க, இந்த நண்பரோட பிரச்சனை அவங்க சொந்தக்காரன் தான் பேசுவாங்க. மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய எவனை பேச மாட்டான், உன்னை பத்தி உன் சொந்தக்காரன் மட்டும் தான் பேசுவான். அப்ப சொந்தம் பேசணும்னா நீ பாராட்டும்படி வாழ வேண்டும் என்று உனக்கு உணர்வை ஊட்டுவதே அவன் தான். உனக்கு வாழ்க்கையில எதிரி இல்லைன்னு நீ முன்னேறன்னு அர்த்தம். அதனால குடும்பத்துல குழப்பத்தை விளைவிக்கிறது உறவு, அது விறகு, இதெல்லாம் சொல்லிட்டு மனசை உடைச்சிக்காதீங்க. அதனால இந்த உறவுகள் தூக்கி அந்தாண்டவீங்க. அடுத்தது கணவன்மார்களா, குடும்பம்னு சொன்னாலே என்ன சொன்னா, குடும்பம் என்று சொன்னால் குடு இன்பம். அந்த குடு இன்பம்னா இவர் சொன்ன மாதிரி காசு கொடுத்தாதான் இன்பம்னா நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. ஒரு கோட்டீஸ்வரன் கோடி கோடியா சம்பாதிச்சு கொடுப்பான், அவனால கொடுக்க முடியாத இன்பத்தை ஒரு ரிக்ஷாக்காரன் இருக்கக்கூடிய மனைவி ரிக்ஷா ஓட்டக்கூடிய அவனோட சந்தோஷமா படுத்து தூங்குறா. அங்க பணத்துல இருக்குதா சந்தோஷம், மனத்துல இருக்குதா சொல்லுங்க? சந்தோஷம் என்பது பணத்தில் இல்லை, சந்தோஷம் என்பது படுக்கையில் இல்லை, சந்தோஷம் என்பது பங்களாவில் இல்லை, சந்தோஷம் என்பது அந்தஸ்தில் இல்லை, சந்தோஷம் என்பது அன்பில் இருக்கிறது, அது அந்தரங்கமான உள்ளத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிட்ட என்ன, அவ 1000 அவ திட்டுவா, இவர் என்னமோ சொல்றாரு திட்டுவாளாம். ஆமா, ரோஜானா முள்ளோட தான் இருக்கும், முள்ளோட இருந்தா தான் ரோஜாவே, பொண்டாட்டினா அப்பப்ப குத்தி காட்டுவாதான். நீ அவளோட வாடுற, உங்க அம்மா பிடிக்கலாம் போயிடுவியா? போக மாட்டில்ல, என்னமோ உனக்கு பிடிச்சிருக்குல்ல. ஆக கணவன் மனைவினா அங்க இங்க அப்படி இப்படி கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்கணும், அதெல்லாம் விட்டு அப்படியே விட்டு கொடுத்து ரசிக்கிறதா வாழ்க்கை. ஒன்னே ஒண்ணு, வெளிநாட்டில் பொருளாதாரத்தில் உயர்ந்தவன் குடும்ப வாழ்க்கையில சீரழிஞ்சு கிடக்கிறான். இந்தியாவில் பொருளாதாரத்தில் நாம் கொஞ்சம் சீர்குலைந்திருந்தாலும், கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு இல்லை என்று சொன்னாலும், மனித தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் உயர்ந்து இருப்பது இந்த இந்திய பண்பாடே, அதில் தமிழ்நாட்டு பண்பாடே, தமிழ் கலாச்சாரமே.
வாழ்க்கை என்பது ஒரு தராசு மாதிரி. அதில் உங்களோட மனசு நீடிலுமா இருக்கணும். துன்பம் வந்துருச்சுன்னு உடஞ்சும் விடாதீங்க, இன்பம் வந்துருச்சுன்னு இருமா போடி இருக்காதீங்க. சமநிலையில மனசை வச்சுக்கிட்டா குடும்பம் என்பது என்னைக்குமே குதூகலமே குதூகலமே குதூகலமே. யாராலும் குழப்பத்தை உருவாக்க முடியாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.